அன்புத் தோழமையே வணக்கம். புல்லாங்குழல் இசையோடு போர்க்களத்தின் நடுவே நின்றபடி அர்ஜுனனின் குழப்பங்களுக்கு விடையளித்து உலகிற்கே வாழ்வியலை கற்றுக் கொடுத்த அந்த மாயக்கண்ணனின் குரல் இன்றும் நம் காதுகளில் ஒலிக்கிறது. வாழ்க்கை என்பது சில நேரங்களில் நமக்கு ஒரு பெரும் போர்க்களமாக தெரியலாம். எதை செய்வது, எங்கே செல்வது என்று புரியாமல் நாம் திகைத்து நிற்கும்போது நம் கையை பிடித்து வழிநடத்த ஒரு தோழன் தேவைப்படுகிறான். அந்த தோழனாக உனது பயத்தை போக்கி உன் மனதிற்கு தெளிவை தந்து உன்னை வெற்றியாளனாக மாற்ற இதோ கிருஷ்ணரின் 5 ரகசிய வழிமுறைகள். தோழமையே, இருள் சூழ்ந்த பாதையில் நீ பயந்து நிற்காதே. உன் கையில் இருக்கும் தர்மம் என்னும் விளக்கு உனக்கு வழிகாட்டும் என்று கூறிக்கொண்டு வாருங்கள், அந்த பரந்தாமன் காட்டிய வெற்றியின் பாதையில் ஒன்றாக பயணிப்போம். வாழ்வை வெல்லும் கிருஷ்ணரின் 5 ரகசிய போதனைகள் இதோ. ரகசியம் 1, செயலில் மட்டும் கவனம். நண்பா, நீ ஒரு வேலையை செய்யத் தொடங்கும் போது அதன் முடிவை பற்றி வெற்றியா தோல்வியா என்று யோசிப்பதைத் தவிர உன் முழு கவனமும் அந்த நொடியில் நீ செய்யும் செயலில் மட்டுமே இருக்க வேண்டும். பலனை பற்றிய கவலை உன் உழைப்பின் தரத்தை குறைத்துவிடும். ரகசியம் 2, மனதை வசப்படுத்து. நண்பா, உன் எண்ணங்கள் உனக்கு அடிமையாக இருக்க வேண்டுமே தவிர நீ உன் எண்ணங்களுக்கு அடிமையாக கூடாது. நண்பா, என்னால் முடியுமா என்ற எதிர்மறை எண்ணத்தை நீக்கிவிட்டு இது என் கடமை என்ற நேர்மறை எண்ணத்தை விதைப்பதே வெற்றிக்கான 2ஆம் படி. ரகசியம் 3, தர்மத்தின் வழி நட. நண்பா, வெற்றி பெறுவது எவ்வளவு முக்கியமோ அதை எப்படி பெறுகிறோம் என்பதும் முக்கியம். நண்பா, உன் மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் நேர்மையான வழியில் உன் கடமையை செய். தர்மத்தின் பாதையில் செல்லும் ஒருவனை யாராலும் வீழ்த்த முடியாது. ரகசியம் 4, பயத்தை அர்ப்பணித்துவிடு. நண்பா, தோல்வியை பற்றிய பயம் வரும்போது அந்த பாரத்தை இறைவனிடம் அல்லது பிரபஞ்சத்திடம் விட்டுவிடு. நான் என் 100% உழைப்பை கொடுத்து விட்டேன், இனி நடப்பது நன்மையாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இரு. நண்பா, பயத்தை வென்றவனே உலகை வெல்வான். ரகசியம் 5, விடாமுயற்சியும் பொறுமையும். நண்பா, வெற்றி என்பது ஒரே நாளில் பூக்கும் பூவல்ல, அது ஒரு மரம் வளர்வது போன்றது. இன்று நீ விதைக்கும் உழைப்பிற்கு நாளை நிச்சயம் பலனுண்டு. பலன் உடனே கிடைக்கவில்லை என்றாலும் சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் உன் தர்மத்தை செய்து கொண்டே இரு. நண்பா, அர்ஜுனனின் குழப்பம் தீர்ந்தது போல உன் பயமும் இன்றுடன் முடியட்டும். கடமையை செய், பலனை என்னிடம் விடு என்ற கிருஷ்ணரின் வாக்கு உன் பின்னால் ஒரு மாபெரும் சக்தியாக இருக்கும். நண்பா, எழுந்து நில், உன் இலக்கை நோக்கி பாய். நண்பா, இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? இதுபோன்ற வாழ்வை மேம்படுத்தும் ஆன்மீகம் மற்றும் ஊக்கமளிக்கும் பதிவுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.